ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டேலியில் இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே மேப்பிங் டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம்பிள் எக்ஸல் ஃபைல் பண்ணுற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் சேம்பிள் எக்ஸல் ஃபைல்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸல் ஃபார்மட் வந்து அது கொடுக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான அந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட். ஸோ நம்மகிட்ட ஒரு எக்ஸல் சீட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம மேப் பண்ணி நம்ம டேலிக்குள்ள இம்போர்ட் பண்ணோம்னா அந்த மேப்பிங் டெம்ப்ளேட்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேப்பிங் டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா, நான் ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட்டில் நிறைய டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு கொடுத்துறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸ். ஸோ ஆல் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணியிருக்கேன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மேப்பிங் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துட்டு திஸ் கம்பெனி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் நான் மேப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் கொடுத்துட்டு மேனேஜ் கொடுத்துடலாம். ஸோ மேப்பிங்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ ஆர்டர் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண மேப்பிங் டெம்ப்ளேட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் கொடுத்துடலாம், மேப்பிங் கொடுத்துடலாம். ஸோ டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்குன்னு நான் காட்டிடுறேன். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட், ரிசிப்ட், சேல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சேன் மேப்பிங் டெம்ப்ளேட். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையில்லாத எப்படி delete பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஹெல்ப்ன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கீழே ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா delete mapping templates saved for all companies. ஸோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா delete mapping templates saved for this company. ஸோ இப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். delete mapping templates saved for all companiesன்றது என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் கம்பெனிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேலியில் கிரியேட் பண்ணி வச்ச இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ரெண்டு கம்பெனி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா விவிங் கோட்டக், இன்னொன்று பாத்தீங்கன்னா ஏபிசி பிரைவேட் லிமிடெட், ரெண்டு கம்பெனி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனில என்ன பண்ணிருப்போம்னா மேப்பிங் டெம்ப்ளேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை நான் காட்டிடுறேன். ஸோ இன்னொரு கம்பெனி நான் காட்டுறேன் பாருங்க, மேனேஜ் மேப்பிங் டெம்ப்ளேட். ஸோ ஆர்டர் கொடுத்தோம்னா ஸோ இதில் கஸ்டமர் ஸ்டாக் ஐட்டம் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இம்போர்ட் கொடுத்துறேன், மேனேஜ் கொடுத்துறேன். ஸோ இதில் மேப்பிங் டெம்ப்ளேட் கொடுத்துறேன். ஸோ டிரான்சாக்ஷன் கீழே ஆர்டர் கொடுத்துறேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ண மேப்பிங் டெம்ப்ளேட் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இதுதான் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஹெல்ப், ட்ரபிள் ஷூட்டிங், இதில் delete மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் சேவ்ட் ஃபார் ஆல் கம்பெனிஸ் இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டோம்னா delete ஆல் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா ஸோ இந்த கம்பெனியில் இருக்கிறது எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டேலி கிரியேட் எல்லாமே என்ன ஆயிரும்னா ஓவராலாக delete ஆயிரும். ஸோ இதில் பர்டிகுலர் delete பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வேணாம் அப்படின்னா கஸ்டமர் எஸ் கொடுத்துட்டோம், ஆர் எஸ் ஷோர் கேட்கும். ஸோ எஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா அந்த டெம்ப்ளேட்ன்றது நமக்கு delete ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா delete ஆல் கொடுத்தோம்னா எல்லாமே என்ன ஆயிரும்னா delete ஆயிருக்கும். பேமெண்ட், ரிசிப்ட், சேல்ஸ். ஸோ இந்த மேப்பிங் டெம்ப்ளேட் எல்லாமே என்ன ஆயிரும்னா delete ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் மேலே ஹெல்ப் கொடுத்துடலாம், ட்ரபிள் ஷூட்டிங் கொடுத்துடலாம். ஸோ delete மேப்பிங் டெம்ப்ளேட் சேவ் ஃபார் திஸ் கம்பெனி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ரெண்டு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு கம்பெனியில் இருக்கிற மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஸோ இது என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் என்டர் பண்ணுமா. ஸோ இதில் பேமெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த பேமெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு delete the mapping template payment saved for this company கேட்கும். எஸ் கொடுத்து ஸோ எஸ் கொடுத்துடும், ரிசர்வ் கேட்கும். எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா இந்த கம்பெனி என்ன ஆயிரும்னா அந்த மேப்பிங் டெம்ப்ளேட்ன்றது delete ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவிங் ஃபோட்டோக்கு போயிடலாம். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுல எது வேணாமோ அதை செலக்ட் பண்ணி delete பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா delete ஆல் கொடுத்தா எல்லாமே delete ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் லெஜர் மட்டும் எனக்கு தேவையில்லை, டெம்ப்ளேட் தேவையில்லை. ஸோ delete the mapping template ledger saved for this companyன்றத எஸ் கொடுத்துட்டோம்னா எஸ் இருக்கும். எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா அந்த லெஜர் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே delete ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் எஸ்க்கு கொடுத்துக்கலாம், மறுபடியும் ஹெல்ப் கொடுத்துக்கலாம், டபுள் ஷூட்டிங் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா delete மேப்பிங் டெம்ப்ளேட் சேவ் ஃபார் ஆல் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை delete பண்ணனால இங்கே வந்து 4 ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நமக்கு வேணாம் அப்படின்னாலும் delete
ஸோ நமக்கு எல்லாமே டெலிட் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம அந்த ஹெல்ப்ல போயிட்டு டபுள் ஷூட்டிங் போயிட்டு டெலிட் மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் சேவ் ஃபார் ஆல் கம்பெனிஸ் கொடுத்தோம்னா ஸோ நமக்கு இங்கே எதுவுமே காட்டாது, ஷோ ஆகாது. ஸோ எல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான மேப்பிங் டெம்ப்ளேட் வச்சுட்டு தேவையில்லாத மேப்பிங் டெம்ப்ளேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.